வணக்கம். அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே, உங்களுடைய அற்புதமான துணையாக வருகின்ற பயணம் எங்களுக்கு வெறும் நுட்பமான விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்பினை அள்ளி தருகிறது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்ற நம்பர் மூலமாக பலரும் என்னை கேட்பது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. உங்களுடைய கமாண்டில் போடுற ஒவ்வொரு கருத்துக்களும் மிக சிறப்பாக இருக்குது. அதுவும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மிக மிக அற்புதமானவர்கள். கடக மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அற்புதமானவர்கள். எப்படி அற்புதமானவர்கள் என்றால், விட்டு கொடுக்குற தன்மை. பெரியவங்க பேசுகிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சே பேசுகிறாங்க, நான் என்னங்க செய்கிறது, நான் அப்படியே விட்டுருவீங்க. ஒரு சில ராசிக்காரர்கள் சண்டைக்கு போவாங்க, அது மாதிரி நீங்கள் சண்டைக்கு போக மாட்டீங்க. தனிக்கு போகிறதுல ஒன்றும் நம்ம குறைஞ்சி போகிறதில்ல நினைக்கக்கூடிய மிகுந்த ஆற்றல் கிடைத்த தனுசு ராசினியர்கள் கடக மாதத்தில் பிறந்தார்கள். ஊருக்குள்ள பெருமை உங்களை தேடி வரும். ஆனால் பரவாயில்லைங்க, நீங்களே வச்சிங்க, இன்னும் பெரியவங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு செய்யுங்க நான் சொல்லிட்டு மிக பக்குவமாக பேசிக்கொண்டு வந்து விடுவீர்கள். சில காலங்களில் உங்களுக்கு எப்பயோ எதிர்பார்த்ததெல்லாம் அப்போ வந்து சேரும். அதுபோல் தான் இப்போவும் வந்து சேரும். உங்களுக்கு இந்த நேரம் மிக அற்புதமான நேரம். ஏனென்றால் பொறுப்பை நீங்களே ஏற்றி எல்லாத்தையும் நடத்த வேண்டியது வருது. எங்கே நீங்கள் போனாலும் சரி, அந்த பொறுப்புக்கு நீங்கள் தான் காரணகர்த்தமாக இருக்கீங்க. அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும். அதன் மூலமாக நல்லதும் வரும், கெட்டதும் வரும். ஆனால் நீங்கள் தான் செய்ய வேண்டியது தான் இயற்கையின் நேதியாக அமைந்து விடுங்கள். நீங்கள் இல்லாத நேரத்தில் பிறர் சொல்லுவாங்க, ஐயோ அவர் இருந்தால் இந்த காரியத்தை செய்வார், அவர் இல்லையேன்னு வருத்தப்படுவாங்க. அது மாதிரி ஒரு சாதனையை படைத்துட்டு தான் நீங்கள் வாழ்க்கையை பயணிச்சிட்டு இருப்பீங்க. உங்களுடைய இந்த மாதம், அந்த கடக மாதத்தில் பிறந்து இந்த தனுசு ராசியை உருவான உங்களுக்கு சில இயற்கையின் நுட்பம் மிக மிக அற்புதமாக கிடைக்கும். ஒரு சில பேருக்கு தூக்கத்தில் அப்படியே கனவு எழுந்துச்சு உட்காந்துவாங்க, என்னது இப்படி நடக்குதுன்னு. பெரும்பாலும் சில பேருக்கு இப்போ தூக்கம் கேடும். ஒரு முறைக்கு 2 முறை நைட்டு எழுந்திரிக்க வேண்டியதாக வரும். இந்த வீட்டு அதிபதி, நாடக அதிபதி இந்த தூக்கத்தோடைய 7 போய் பாதக ஸ்தானத்தில் உட்காந்துருக்கான். அந்த பாதகாதிபதி என்ன செய்கிறாரு, ஒரு தைரியத்தை கொடுக்க வேண்டியவர் அவரே என்ன பண்ணுறாருனாக்கா அஞ்சும் இங்குமாக விரைந்து கொண்டிருப்பதனால் உங்களுடைய தூக்கமானது அப்படி படுக்கிற மாதிரி படுத்து தூங்குற மாதிரி தூங்கி எழுந்திரிச்சுவீங்க. இதுலேயே 5 வகையான மனிதர்கள் இருக்கீங்க. 5 விதமான நுட்பங்கள் கொண்டவர்கள். சிலர் நடந்துகிட்டு இருப்பாங்க, சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, சில பேர் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி 5 தொழில்னு சொல்லக்கூடியவங்க. இந்த 5 விதமான மனிதர்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் சிறப்பாக தான் இருப்பீர்கள். தன்னைத்தான் உணர்ந்தவர்களாக இருப்பீர்கள். என்ன வீட்டில் திருமணமானவர்களாக இருந்தால் சிறு சிறு சண்டைகள் கௌரவ பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு சிலருக்கு கிளறி விட்டுருவாங்க, முடிக்க தெரியாது. அதனால் இது ஏன் உருவாச்சு, எதனால் உருவாச்சு, எப்போ முடியும்னு கேட்குற மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலரை பொறுத்தவரையும் இல்லைடா என்ன அற்புதமான காலம், எப்படி வாழலாம், இவர் இன்னும் புரிஞ்சிக்காத இப்படி இருக்காருன்னு பிறரை குறை சொல்லிட்டு ஒதுங்கிக்குவாங்க. சிலர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த கிடைச்ச நேரத்தையும் அந்த வாய்ப்பு நல்லா பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையோட தரத்தில் உயர்ந்துவாங்க. மிக சிறப்பாக இருப்பார்கள். இந்த நேரம் மாபெரும் சாதனைக்குரிய நேரம். கடன் வாங்குகிறவர்களும் சிலர் இருக்காங்க.
சிலர் கடன் கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறவங்களும் இருக்காங்க. ஆகினால் கடன் கொடுப்பது கவனம் தேவை. உங்கள்கிட்ட எப்படியா இருந்தாலும் ஒருவர் வந்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி ஏதேனும் வாங்கிட்டு போனால் தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஆனால் உங்கள் கையில் காசு இருந்ததுனாவே நீங்கள் வச்சிருக்காதில்ல, கேட்டோன்னே கொடுத்துருவீங்க. இல்லை கேட்கறதுக்கு முன்னாடியே எப்பா வேணுமான்னு கேட்க முடியும். ஏன்னா தனுசு ராசி நேயர்கள் அப்படிப்பட்ட ஆத்ம பரிசுத்தமாக உள்ளவங்களும் அன்பு நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த நேரத்தை மிகவும் அற்புதமாக எடுத்து செல்ல முடியும். அந்த 9 கூடிய சூரியன் நெற்றில் இருப்பதனால் உங்களுக்கு சில சோதனைகள் வரும். அதை பற்றி கவலையப்படாதீங்க. எல்லாம் அற்புதமாக செயலாக நடக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். உங்களை பலவிதமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் கூறினாலும் நான் பொது பலனாக கூறி வந்த இதை உங்களுடைய ஜாதகத்தோடு இணைத்து எப்படி கூற வேண்டும் என்பதை நீங்கள் கேட்கிறீர்களோ, தேவை கேட்கிறீர்களோ, அந்த தேவைக்கேற்ற உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு அதை கணிதமிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்துக்கு எடுத்து அதன் மூலமாக கணிதம் பண்ணி அதன் மூலமாக அதில் உள்ள நுட்பங்களை ஆராய்ந்து அதற்காக ஒரு வீடியோ, அதனுடைய விளக்கங்கள் சொல்வதற்கு ஒரு ஆடியோ, மேலும் நேரடியாக கேட்பதாக இருந்தாலும் கேட்டு முழுமையாக தெரிந்து கொள்கின்ற ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குவதற்காக நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் உள்ள அந்த எண்ணை பயன்படுத்துங்கள். என்னை தொடர்ந்து என்னுடைய பதிலை எதிர்பார்க்கும் உங்களுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் வாங்கிய 5 நாட்களுக்குள், 2 நாட்களிலிருந்து 5 நாட்களுக்குள் உங்களுக்கு வீடியோ மூலமாக எல்லா காரியமும் செய்து தருவதற்காக இந்த காலதாமதமாகும். ஆனாலும் நாங்கள் என்ன செய்தாலும் உங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் என்னை வாட்ஸ்அப் மூலமாக சந்தித்து பல கேள்விகளுக்கு உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவான்.